வணக்கம், வெல்கம் டு தான சமையல். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம். ரொம்பவும் மொறுமொறுப்பான புதுவிதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் மைதா வந்து 1 கப் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் மைதா எடுத்துருக்கேன். அதில் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியை ஊற்றி கொல கொலன்னு பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த பிசைஞ்சு வச்சுருக்க கேப்பில் நான் வந்து இப்போது சக்கரவள்ளி கிழங்கை வந்து நான் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாயில் ஆகட்டும். இப்போது 4லேருந்து 3 ஏலக்காய் நசுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப இது பண்ணி நசுக்காமல் கொரப்பாக. நசுக்கியாச்சு. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது கிழங்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை உரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்லம், ஒரு கட்டி வெல்லம் எடுத்து சிரப் செஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் திக்காக. இப்போ வந்து இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சே மசிச்சுக்கலாம். இப்போ சிரப்பு ரெடி ஆகிடுச்சு வெல்லத்தில். இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதோட ஏலக்காய், தேங்காய், ஃப்ரெஷ் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ அந்த சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மைதாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் அந்த பாலை வச்சு நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் மடிச்சுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயே மடிச்சிருக்கேன். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மடிச்சுட்டு இதை வந்து என்னென்னா கையில் நம்ம வடை தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தண்ணியை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் இழுத்து விட்டு தட்டி விடுங்க. இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது கல்லை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளே வேக விட்டு எடுத்துக்கலாம். பப்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்னொரு புதுவித ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனு சமையல் சேனலோட வீடியோஸ் அப்டேட் வந்துட்டே இருக்கும்.